சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு கஸ்தூரியே அத்தா குழந்தைங்கம்மா குடிச்சிட்டு தான் அத்தா இருக்கா. பால் குடிக்கிறாளா? குடிக்கிட்டோம் பாவம் குழந்தை. நீங்க தூங்க மாட்டீங்களா? இல்லைம்மா, அதை பாத்ரூம் போல வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் வராது உங்களுக்கு. போங்க தூங்குங்க. சும்மா ஓடிட்டு போய் படுங்க. நீங்கள் போங்க. எனக்கு தெரியாது பாரு. குழந்தை குடிக்கிறதுல பால் குடிக்கிறா. சரி குடிக்கட்டும் காலைல வரைக்கும். ஏய் அடுத்து எந்த ஏமா என்னடி பண்ற? பேண்டுக்கிட்டு இருக்க. சரி என்ன பண்றேன்னு தெரியல. பால் குடிச்சிட்டு இருக்கா. என்ன பண்றேன்னு ஒரு கேள்வி வேற உனக்கு. எழுந்துட்டலாமா அவ? அத்தை தூங்குங்க அத்தை, தூங்குங்க அத்தை. தூங்க சொல்ற அம்மாவை. என்னடி டான்னு சொல்ற? இல்லப்பா இன்னும் அசிங்கமா கூட வந்துடும்ப்பா. முடியலப்பா என்னால. நான் எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியும்ல. நான் எப்படி ஆட்டம் போட்டேன், அடங்கி இருக்கிறேன் உன் குழந்தைக்காக. எல்லாம் நம்ம ஃபேமிலி அடுத்தடுத்து எல்லாமே இதை சந்திக்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் அடங்கி இருக்கேன். ஆனால் என்னை வந்து தூண்டிட்டு இருக்கிறீங்க. 3 மணி ஆகுது, குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கா. குழந்தை எங்கள் அம்மான்னு கேட்குது உங்கள் அம்மா. அவள் கடிக்கிற அப்புறம் பல்லு வளருது போல கடிக்கிறான். இதெல்லாம் முடியல. என்ன பண்ணுறது? எல்லாம் பண்ணி தான் அவனை கல்யாணம் பண்ணால் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும். நீ பேசுவப்பா, நீ ஏன் பேச மாட்ட? இப்போ உனக்கு வந்து இது பையன் பிறந்திருந்தா அப்படின்னா, கூறும்பா என் உலகே நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஒரு ஸ்டோரி. பொண்ணு பிறந்துச்சு உடனே சாரு எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்துள் பேசணும். ஆராரோ உங்களுக்கும் சேர்த்துதாரோன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன அந்த ஸ்டேட்டஸ் போறது மட்டும் தான் தெரியும். நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன்னு உனக்கு தெரியுமா? எப்ப உள்ள வந்தாலும் ஒரு 2 காலு ஜன்னல்ல ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, 2 காலை பொழந்துக்கிட்டு தூங்குற. குறட்ட விடுற, ஜொல்லு விட்டுற. எனக்கு நீ உதவி கூட செய்ய வேணாம். என்னை கேள்வி கேட்காம நோண்டாம இருந்தா தர்ஷிகா எப்போ பாரு உங்க அம்மாக்கு இதேதான். ஏதாவது சும்மா அழுதா கூட குழந்தைக்கு பால் கொடுமா, பசங்க போல குழந்தைக்கு பால் கொடுமா எவ்வளவு கொடுக்குறதே? ரத்தம் தான் வருது, வலிக்குது எனக்கு, என்னால முடியல. புரியுதுமா உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, குழந்தைங்களுக்கு எப்பவுமே பால் கொடுத்துட்டே இருக்கணும்ல, அப்பதானே அதுங்க ஹெல்த்தியா வளரும். உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா பின் எடுத்து தரேன், ஓட்ட போட்டு நீ குடுறா. ஐயோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற எல்லா அம்மாங்களுக்கும் அனுப்பிச்சு விடுங்க.